குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாங்கு. அதாவது அந்த கல்வி இது மூலமா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்ம வந்து எப்படி அட்டைன் பண்றதுன்னு சொல்றேன். அட்டைன் பண்ணவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்றேன். அப்புறம் குருவ பத்தி நான் சொல்றேன் இதுல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கல்வினா அவர் என்ன மீன் பண்றாருன்னு நான் நேத்தே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் அத பத்தி சொல்றேன். கல்வி அப்படின்னா இங்க அவர் மீன் பண்றது திருமூலரோட கான்டெக்ஸ்ட்ல கல்வின்றது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அந்த விஸ்டம்ன்றது வந்து அந்த நாலேஜ் ப்ளஸ் ரியலைசேஷன் 2ம் சேர்ந்து தான் வந்து அந்த விஸ்டம்னு ஒண்ணு வரும். நாலேஜ் மட்டும் கிடையாது. ஸ்பிரிச்சுவலி அ ரொம்ப வந்து எஜுகேட்டடா நாலேஜ் கெயின் பண்ணியிருக்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு அர்த்தம் இல்ல. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு எம்பத்தி இருக்கும் எல்லார் மேலயுமே. அவங்க எல்லாருக்குள்ளயும் வந்து கடவுள பார்ப்பாங்க. ம். தாங்கிட்ட தான் எல்லா மிஸ்டேக்கும் இருக்கு. தன்னை சரி பண்ணா எல்லாமே சரி பண்ணிற முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. எப்பவுமே வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு பீப்பிள். மத்த எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க அவ்வளோதான். எனக்கு இது தெரியும், அது தெரியும்னு சொல்லி நெறைய தன்னை எஜுகேட் பண்ணியிருப்பாங்களே தவிர, பட் அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி தன்னோட லைஃப்பை வந்து எப்படி பெட்டர் ஆக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. அதனால இப்ப நான் இங்க மீன் பண்றது வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து அவேக்கன் ஆன பீப்பிள். அவங்களுக்கு தான் வந்து அந்த அவங்கள தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்குன்னு ஒண்ணு வந்துருது ஒருத்தவங்களுக்கு. இப்ப நெறைய லீடர்ஸ வந்து நான் வந்து பார்த்தேன். இப்ப அவங்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குள்ள வந்து இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. இது ஏதோ அர்த்தம் இல்லாம இருக்கு. இத தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோன்றது தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வந்து எப்படி வரும்னா, அவங்களுக்கா உள்ள இருந்து வரும். இல்லன்னா அவங்க கூட இருக்கிறவங்க, இல்ல ஏதோ ஒரு மொமெண்ட்ல திரும்பி திரும்பி வந்து அவங்க வந்து அத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்ல வந்து நான் போட்டுட்டே இருக்கேன்னா, என்னோட ஸ்டேட்டஸ வந்து வாட்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்பார்க் வந்து வர்றதுக்கு காட் வந்து ட்ரை பண்றாரு. ரிப்பீட்டடா உனக்குள்ள அந்த ஸ்பார்க்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அத நெறைய பேர் ஓவர்லுக் பண்ணிட்டு போயிருவாங்க. நெறைய பேருக்கு என்னது ஏதோ இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தோணுது. அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி ஸ்பார்க் வந்த பிறகு என்ன பண்ணணும்? என்ன பண்ணியிருக்காங்க லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேரோடத போய் பார்த்தேன். ஒரு அரபிந்தோ, அப்புறம் வந்து சாய்பாபா, அப்புறம் புத்தர், அதுக்கப்புறம் ஆதிசங்கரர், ஆம் இன்னும் மேக்ஸிமம் யாரெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு அவங்க வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஹிஸ்டரி போய் இப்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அப்படி தோணுன உடனே ரமண மகரிஷி அவங்க எல்லாருக்கும் தோணுன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒண்ணு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணி உள்ள வந்து அ வந்து டீடாக்ஸிஃபை பண்ணி உள்ள வந்து டீப்பா வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுள்னா என்ன? நான் யாரு? அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய வந்து ஸ்கிரிப்சர்ஸ் அ அ ஓல்டு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. வேதம், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள லீடர்ஸ்லாம் என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அத எதுக்கு தேடுறாங்க அப்படின்னா, தனக்குள்ள தோன்றதும், மத்தவங்களுக்கு தோணுனதும் ஒண்ணு தானா? இல்ல ஏதாவது டிஃபர் ஆகுதா? அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் அவங்க எல்லாரும் பண்ண மாதிரி இருக்கு. அத பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அ கம்யூனிட்டிக்கு வந்து நெறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வந்து அதிகமாகும். நான் அத வந்து ஒரு டேப்லர் காலமா போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து நீங்க வந்து பாருங்க இப்ப. உங்களுக்கு வந்து அந்த விஸ்டம் வந்து கெயின் ஆகணும். நீங்க அடுத்த லெவல் போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஞானம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து அத முழுசா வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெர்சனா மாறிருவீங்க. பட் அந்த ஜர்னி வந்து எண்டே ஆகாது. நம்மளோட அந்த லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நம்ம புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் ஆனா நம்ம மட்டுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இல்லாம, நம்ம எது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோமோ, அத வந்து எல்லாருக்கும் சொல்லி, எல்லாருக்கும் பிரயோஜனப்படுத்துற மாதிரி நம்ம போயிட்டே இருந்தா தான் அந்த ஞானம் வந்து ஒரு முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேரு தான் கல்வி. இங்க திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு கல்வி. ஓகேங்களா? இப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் போலாம். "கற்றறிவாளர் கருதிய காலத்து" அப்டின்னா, அவங்க வந்து ஒரு
அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ரொம்ப இன்னும் டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம். அந்த ரைட் டைம தான் நான் சொல்றது வந்து இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்குன்னு. நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் வந்த உடனே, ஓகே இதுதான் நம்மளோட டைமு. இதுக்கு மேல நம்ம வந்து திரும்பி வந்து அ அந்த டே டு டே ரொட்டீன்ஸ்லயே மாட்டிக்கிட்டு, ஒரு மெக்கானிக்கல் லைஃப்குள்ள இல்லாம, நம்ம லைஃப் கூடவே சேர்ந்து நம்ம வந்து அடுத்த லெவல் கான்ஷியஸ்னஸ்க்கு போறதுக்கான வேலைய பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப நீங்க இந்த இதெல்லாம் நீங்க லிசன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரைட் டைம் இது. அப்ப இந்த ரைட் டைம்ல நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப டீப்பா வந்து திங்கிங் ப்ராசஸ்க்கு நெறைய டைம் ஒதுக்கணும். டே டு டே ரொட்டீன்லயே மாட்டிட்டு முழிக்காம, அது மத்தவங்க எல்லாரும் என்னெல்லாம் பண்றாங்களோ, அதே மாதிரி பண்ணாம, கொஞ்சம் உங்களோட டைம வந்து நீங்க வந்து தனியா இருக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கணும். சும்மா ஜாப்க்கு போயிட்டு வந்தோமா, சோஷியல் மீடியாவ பார்த்தோமா, இல்ல ஏதாவது மூவி பார்த்தோமா, இல்லன்னா சும்மா வந்து ரிலேட்டிவ்ஸோட காசிப் பண்ணோமா, இல்ல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸே பேசுறோமா, அதெல்லாம் பண்றது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் 1 டூ 2 ஹவர்ஸ் ஆது டீப் திங்கிங்க்கு நீங்க வந்து டைம் ஒதுக்கணும். இது ஒதுக்க வேண்டிய ரைட் டைம் இதுதான் அப்படின்றத ரியலைஸ் பண்றது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அண்ட் செகண்ட் லைன் வந்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் கெயின் பண்ண பிறகு அவங்களோட அவங்களோட நாலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு எப்படி தெரியும்னா, ரொம்ப விஸ்டமோட அவங்க பேசுற மாரி தெரியும். முட்டாள்தனமா இல்ல அதாவது ஒரு யாரையாவது ஹார்ம் பண்ற மாதிரியோ, இல்ல லாஜிக்கே இல்லாம இவங்க பேசுறதெல்லாம் சத்தியமா வந்து தப்பா தான் இருக்கு. தப்பான ஒரு வழிக்கு தான் எடுத்துட்டு போகுது. அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லாம, எப்படி இவங்க மட்டும் இந்த மாரி டிஃபரெண்ட்டா திங்க் பண்றாங்க? இவங்க தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கே! ஆமா கரெக்ட்டு தான். ஆனா நம்மளுக்கே இவ்ளோ நாள் தோணல. அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கிற மாதிரி, அவங்களோட அந்த பேச்சுல வந்து அவங்களோட சிந்தனையில வந்து ஒரு இன்டெப்த் நாலேட்ஜ வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு அதுதான் வந்து நம்ம வந்து 3 ஐன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரொம்ப டீப்பா வந்து இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அ இன்டெப்த்தா வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரியிற மாதிரி இருக்குமா. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம வந்து கெயின் பண்ணவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. 3 அண்ட் 4த் லைன் வந்து கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயல் உளவாகுமே. அதாவது அவங்க வந்து அந்த சிந்தனைய வந்து ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணி அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு உள்ள இருந்து தோணுன அந்த இன்ட்யூஷன்ஸ் இதெல்லாம் கலந்து அவங்க வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் கான்செப்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான நீரோட, ஒரு குழப்பமே இல்லாத தெளிவான நீரோட வந்து இருக்கிற மாதிரி நம்ம மனச வந்து காம் ஆக்குமாம். நம்மளுக்கு வந்து ஒரு சரியான வழிய காட்டுமாம். ஓகே இதுதான் கரெக்ட்டான வழி. இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனச வந்து சாந்தப்படுத்தி நம்மள அந்த வழியில போக வைக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுமாம். ஸோ அப்படி இருக்குமா அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல்லி ரொம்ப இன்டலெக்சுவலா ரொம்ப அதிகமா அந்த விஸ்டம வந்து கெயின் பண்ணவங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப உணர்ந்து நம்மளோட லைஃப்ல ஏதோ நம்ம கூட நிண்டு பார்த்துட்டு சொல்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி பண்ணி, நம்மளுக்கு வந்து அவங்க குடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஒரு தெளிவான நீரோட மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து குருவாவாங்க. இவங்க குருவாகி இவங்க மத்தவங்கள வந்து இப்ப இவங்க வந்து குருவாவாங்க. இவங்க குருவாகி இவங்க மத்தவங்கள வந்து ரொம்ப அழகா வந்து அ சரியான வழியில இவங்களால மட்டும் தான் எடுத்துட்டு போக வைக்க முடியும் மத்த எல்லாரையுமே. எல்லாரையுமே அழகா வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம வந்து நீங்க வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட என்டையர் சர்க்கிளையுமே உங்களால மாத்த முடியும். உங்க ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கான்டாக்ட்ஸு, உங்க கூட ஒர்க் பண்றவங்கன்னு யார வேணா சொல்லுங்க. எல்லாரையுமே உங்களால வந்து கரெக்ட்டான வழியில கைட் பண்ணி எடுத்துட்டு போ முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்க்கு யாரெல்லாம் போணும் அப்டின்னா, அ ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்க, இல்ல ஒரு முக்கியமான என்னோட லைஃப்ல நான் முக்கியமான ஆளு அப்படின்னு நீங்க முதல்ல எல்லாருமே தான் அதுக்கு போணும். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கலனாலும், அட்லீஸ்ட் அந்த லீடிங் பொசிஷன்ல இருக்கிறவங்களாவது இதுக்கு டைம் ஒதுக்கி அந்த விஸ்டம வந்து கெயின் பண்ணணும். என்னோட ஃபேமிலில எல்லாரும் கொஞ்சம் அறியாதவங்களா இருக்காங்க. நான் தான் எல்லாமே விவரம் தெரிஞ்சிருக்கேன். அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லையா? உங்க குடும்பத்துல. அப்ப அந்த மாதிரி ஆளுங்க இதுக்கான முதல் ஸ்டெப்ப எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. மத்தவங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, கொஞ்சம் டைம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ கெயின் பண்றதுக்கு, அந்த விஸ்டம வந்து கொண்டு வரதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேமிலில இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷனல் கர்ஸையே உங்களால பிரேக்
பண்ணி, நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு அடுத்து வர்ற எல்லா ஜெனரேஷனுக்கும் அந்த கர்ஸ் போகாம, உங்க பிள்ளைங்களோட லைஃப்ப வந்து ரொம்ப வொண்டர்ஃபுல்லா உங்களால மாத்த முடியும். நீங்க ஒரு ஆள் மாறுனீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு 10, 15 ஜெனரேஷனுக்கு வந்து அதோட பெனிஃபிட் இருக்கும். நாட் ஒன்லி உங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாது. உங்கள சுத்தி உள்ள எல்லாரையுமே வந்து உங்களால வந்து ரொம்ப சூப்பரா சூப்பரா மாத்த முடியும். அதனால அந்த விஸ்டம கெயின் பண்றத வந்து நீங்க வந்து ஒரு உங்க லைஃப் கோலா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே வொண்டர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான வழி தான் இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல வந்து அந்த நயன தீட்சைன்னு வந்து அவரு சொல்லியிருக்காருல்ல, அது ஆக்சுவலா அதுக்குரிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கு. என்னன்னா, அந்த மீன் வந்து முட்டை போட்டிருக்குது. அந்த முட்டைய வந்து பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த குஞ்சு பொரிச்சுரும் அப்டின்றாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மீன் வந்து எதுவுமே பண்ணல. அது ஜஸ்ட் முட்டை போட்டு அது ஜஸ்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கு அவ்வளதான். வேற எதுவுமே அது பண்ணல. அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுலயே வந்து அதுக்கு ஒரு பவர் இருந்து அந்த அந்த குஞ்செல்லாம் வந்து தானா வந்து பொரிக்குது அப்டின்னா, கிட்டத்தட்ட இத வந்து சாய்பாபா வந்து சாய் சரித்திர புக்ல வந்து நெறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அவரோட குரு அவருக்கு என்ன டீச் பண்ணாருன்னு கேட்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, "என் குரு எனக்கு எதுவுமே டீச் பண்ணல. நான் ஜஸ்ட் அவர் கூட இருந்தேன் அவ்வளோதான். வேற எதுவுமே அவர் எனக்கு இது பண்ணு, அது பண்ணுன்னு எனக்கு எதுவுமே சொல்லி தரல. அவர் ஏதாவது சொல்லி தந்தா தானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே மாரி என் குரு கூட இருந்தாலே எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர பார்த்துக்கிட்டே இருக்கதே வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அவரு ஜஸ்ட் நான் வந்து அவருக்கு வந்து ஒபே பண்ணேன். அவர்கிட்ட வந்து பரிபூரணமா சரணாகதி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல வந்து சரணாகதி பத்தி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாரு. அப்ப அதுல வந்து ஏன் பரிபூரணம்ன்ற வார்த்தை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து குடுத்துருக்காரு. ஏன் நீங்க அத யோசிக்கல? சரணாகதிக்கும், பரிபூரண சரணாகதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு அப்பல்லாம் அது படிக்கும்போது புரியாது. பட் இப்பதான் வந்து ஒவ்வொரு வார்த்தை அவர் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதாவது உங்க லைஃப்ல வந்து அ யாராவது வந்து ஒருத்தர் வந்து குரு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கடவுள் தெரியப்படுத்துறாரு அப்படின்னு வைங்க. அது ஆக்சுவலா வந்து என்னன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து குருவ வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கடவுள் காட்ட மாட்டாரு. நீங்க வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல சோலா இருக்கீங்க. ரொம்ப ஒரு பியூர் சோலா இருக்கீங்க. நெறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணணுன்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து டிவைன் ஃபர்ஸ்ட் அவர் வருவாரு. உள்ள இருந்து கடவுள் வந்து மென்டாரா மாத்தி உங்க லைஃப்ப வந்து வழிநடத்துறதுக்கு அவர் நெறைய சைன்ஸ் குடுப்பாரு, நெறைய மெசேஜஸ் குடுப்பாரு. அது வந்து உங்களோட இக்னரன்ஸ்னால உங்களுக்கு புரியாம இருக்கும்போது, உங்களுக்கு எப்படியாவது வந்து உங்க லைஃப்ப மாத்தணும் அப்படின்றதுக்காக உங்க லைஃப்ல வந்து ஒரு குருவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அ இதுக்கே வந்து நீங்க வந்து நெறைய வந்து புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்க கண்ணுக்கு வந்து ஒரு குருவ வந்து காட்டுவாரு. அந்த குரு வந்து உங்களுக்கு கரெக்ட்டானவங்களா அப்டின்னா, உங்களோட இன்ட்யூஷன்ல அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நெறைய சிச்சுவேஷன்ஸ் மூலமா, இல்ல நெறைய மிரக்கிள்ஸ் மூலமா, இவங்க தான் உனக்கு குரு, இவங்க வழிநடத்தல நீ போ அப்டின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பல விதத்துல சொல்லுவாரு. அப்படி உங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இவங்க தான் நம்மளுக்கு கடவுள் காட்டுன குரு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, 100% அப்டியே டோட்டலா வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க சரண்டர் ஆகணும். ஏன்னா, ஆல்ரெடி வந்து டிவைன் வந்து உங்க கூட இருக்காரு. ஆனா, அது வந்து உங்களுக்கு புரியாத மாரி உங்க கண்ணு வந்து உங்க இக்னரன்ஸ் வந்து மறைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த இக்னரன்ஸ ரிமூவ் பண்றதுக்கு காடுக்கு வந்து ஒரு பெர்சன் வந்து டூலா தேவைப்படுவாரு. அவ்வளதான். அந்த டூல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த டூல் யாரா இருப்பாங்கன்னா, இந்த மாரி அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அட்டைன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த அதுல வந்து முயற்சி பண்ணி அந்த விஸ்டம் அட்டைன் பண்ணவங்கள அவர் வந்து கனெக்ட் பண்ணி விடுவாரு. எப்படியாவது ஏதோ ஒரு வழியில வந்து கனெக்ட் பண்ணி விடுவாரு. சம்டைம்ஸ் உங்க கூடவே அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள பத்தி வந்து முழுசா உங்களுக்கு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்காது. திடீர்னு இப்ப தான் தெரிய வரும். இவங்களா? இவங்களுக்குள்ள இவ்வளோலாம் விஷயங்கள் இருக்கா? அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, டிவைன் வந்து ரைட் டைம்ல அந்த குருவ வந்து கனெக்ட் பண்றாரு. ஏன்னா, அதுக்கு பின்னாடி வந்து அவரோட வேதனை, அவரோட வருத்தம் இருக்கு. ஐயோ! இது என்னோட பிள்ளை இதுப்பா ரொம்ப கஷ்டப்படுதே புரியாம. நான் பேசுற எதுவுமே இதுக்கு புரிய மாட்டேங்குதே. ஆனா அது ரொம்ப கஷ்டப்படுதே. இதுக்கு எப்படியாவது நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படி வந்து கனெக்ட் பண்ணி விடுவாரு. அந்த கனெக்ஷன கரெக்ட்டா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து டோட்டல் சரண்டர். டோட்டல் சரண்டர் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அந்த குரு என்ன சொன்னாலும் சரி, இத செய்ய, அத செய்யின்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் வழியிலயும் சரி, இல்ல லைஃப்ல வந்து நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்லயும் சரி, அத வந்து பயங்கரமா வந்து ரிசர்ச் பண்ணாம, இல்ல என்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. என்னோட கொள்கைக்கு இது சரியா வராது, அது சரியா வராதுன்னு யோசிக்காம, அவங்க என்ன சொல்றாங்களோ, நீங்க அத பத்தி டீப்பா திங்க் பண்ணாம, ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நீங்க அத ஃபாலோ பண்ணா போதும். லைஃப் லாங் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் இல்ல நெக்ஸ்ட் 100 டேஸ்க்கு என் குரு என்ன எனக்கு சொல்றாங்களோ, அத மட்டும் தான் நான் பண்ணுவேன்.
பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு டோட்டலா நீங்க சரண்டர் ஆயிட்டு உங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸே நீங்க விட்டுறணும். திங்கிங் ப்ராசஸ் நெகட்டிவா போறத விட்டுறணும். பாசிட்டிவா போறத நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். பட் நெகட்டிவா எடுத்துட்டு போறது, அப்புறம் அவங்க சொல்றத கவனிக்காம இருக்கிறது, அவங்க சொல்றத கண்டுக்காம இருக்கிறது, அப்புறம் டெய்லி வந்து அவங்க இத செய், அத செய்ன்னு சொன்னா அதுல பாதி செய்றது, செய்யாம விடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்களோட ஓன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு அப்புறம் திரும்பி இங்க வருது. இந்த மாதிரிலாம் பண்ணாம 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெடிகேஷனோட நம்ம லைஃப்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குரு சொல்ற விஷயங்களை பண்ணணும். அந்த குரு வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள், அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதெல்லாம் கட் பண்றதுக்கு டிராஸ்டிக்கா ஏதாவது வழி சொல்லுவாங்க. அந்த வழி என்னால அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க நின்னீங்கன்னா, டிவைன் எப்படி நீங்க புரிஞ்சுக்காம போனீங்களோ அதே மாதிரி தான் குருவை நீங்க புரிஞ்சுக்காம போறீங்கன்னு அர்த்தம். அப்ப அதனால லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன அத வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து உங்களோட லாஜிக்கல் சென்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் வந்து நெக்ஸ்ட் 100 டேஸ்க்கு நான் குரு என்ன சொல்றாங்களோ அத நான் பண்றேன். அது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க பண்ணும்போது, ஒரு 100 டேஸ்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவே தேவைப்பட மாட்டாங்க. அந்த குரு வந்து வேனிஷ் ஆயிருவாங்க உங்க லைஃப்ல இருந்து. அது ஐ மீன் அந்த குரு பொசிஷன் அந்த பெர்சனே வேனிஷ் ஆக மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க அவங்க வந்து உங்களுக்கு குருவா தேவைப்பட மாட்டாங்க. நீங்களும் அவங்க லெவலுக்கு வந்து எலிவேட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன் மட்டும் தானே தவிர, அந்த குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. அதனால இப்ப நீங்க இத கேட்டுட்டு இருக்க நீங்க, உங்களுக்கு வந்து இவங்க தான் குரு அப்படின்னு கடவுள் காட்டியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து லைஃப்ல வந்து சேலஞ்சஸ், மன கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து 100% வந்து குரு கிட்ட வந்து டோட்டல் சரண்டர் பரிபூரண சரணாகதி அடைய வேண்டிய டைம். அத பண்ணுங்க. அத பண்ணுனீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 3 to 6 மந்த்ஸ்ல வந்து நீங்களே குருவா வந்து மாறுற அளவுக்கு கடவுள் வந்து மாத்திருவாரு. அந்த குரு எதுவுமே பண்ண மாட்டாங்க. மாறுற அளவுக்கு கடவுள் வந்து மாத்திருவாரு. அந்த குரு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து டூலா யூஸ் பண்ணி கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ண வைப்பாரு. அதுல அவர் என்ன பண்ணுவாருன்னா, குருவோட விஸ்டம யூஸ் பண்ணிப்பாரு. எப்படி இந்த மீன் வந்து அந்த மீன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த குஞ்செல்லாம் பொரிக்குது. அது மாரி குருவோட விஸ்டம், குரு வந்து என்னெல்லாம் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க பண்ண எல்லாமே நேச்சுரலா வந்து அந்த ஃபாலோயர்ஸ்க்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஃபாலோயர்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க போட்ட எஃபோர்ட்ஸ்ல 1% கூட அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஈகோல இருந்து எல்லாத்தையும் உடைச்சு விடுற மாரி அப்படியே டோட்டலா குரு கிட்ட சரண்டர் ஆயிருப்பாங்க. அது அவ்வளோ ஈஸியா எல்லாராலயும் பண்ண முடியாது. ஈவன் அந்த குருவாலேயே கூட பண்ண முடியாதா இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து கடவுள் கிட்ட தான் சரண்டர் ஆயிருப்பாங்க. கடவுள்ட்ட சரண்டர் ஆறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்க வந்து குருவா நெனச்சு அவங்க கிட்ட சரண்டர் ஆறதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஒரு பெரிய கரேஜ் வேணும். ஆ தன்ன வந்து லூஸ் பண்ணி பண்றதுக்கு ஒரு பெரிய மன தைரியம் வேணும். அந்த மனசு வந்து ஈவன் சம்டைம்ஸ் குருக்கே கூட இல்லாம இருக்கும். அப்ப அத நீங்க பண்றதுல தான் வந்து டிவைன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயி, உங்களுக்கு வந்து குருவே சொல்லிக் குடுக்கலனாலும் பரவால்ல. நெறைய விஷயங்கள். ஜஸ்ட் அவர டூலா யூஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள இருந்து வந்து எல்லா ஞானத்தையும் வந்து குடுப்பாரு. காட் தான் அங்க எல்லாமே பண்றாரு. இது வந்து உங்க இக்னரன்ஸ வந்து உங்களுக்கா செல்ஃபா வந்து காட் மெசேஜஸ வந்து யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண தெரியாதனால, டெம்பரரியா ஒருத்தர வந்து குருவா காட் வந்து அனுப்புவாரு. ஓகே. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் குரு ஆன பிறகும், நீங்க வந்து இப்படிதான் இருப்பீங்க. ஆ நீங்க என்னெல்லாம் எஃபோர்ட்ஸ் போட்டீங்களோ, அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்ககிட்ட வந்து 100% சரண்டர் ஆன உங்களுக்கு நேச்சுரலா வந்து அந்த நன்மைகள் வந்து போயிடும். அவங்க அவங்க கண்ண மூடிட்டு இவங்க சொல்ற வேலைகள மட்டும் பார்ப்பாங்க. அந்த வேலைகளுக்கும் அவங்களுக்கு கிடைச்ச விஸ்டம்க்கும் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். நான் இது ரிலேட்னா எதுவுமே நான் படிக்கவே இல்லையே! ஆனா எப்படி எனக்குள்ள இதெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த குரு சரண்டரோட லைஃப். ஸோ இத வந்து எல்லாருமே கரெக்ட்டா வந்து புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கத. ஸ்பிரிச்சுவாலிட்டில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு விஸ்டம் தான். விஸ்டம் மூலமா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கடவுள வந்து அடைய முடியும். கடவுள் உங்க கூடவே தான் இருக்காரு. உங்களுக்கு உள்ளவே தான் இருக்காரு. ஆனா, உங்களுக்கு கண்ணு தெரியாம நீங்க கண்ண கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு கடவுள ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிளைண்ட் ஃபோல்ட ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த விஸ்டம் வேணும். உங்களுக்கா அந்த விஸ்டம வந்து கெயின் பண்ண முடியல அப்டின்னா, நீங்க வந்து ஒரு குரு கிட்ட சரண்டர் அடைஞ்சிருங்க. அவரு வந்து உங்களோட அந்த பிளைண்ட் ஃபோல்ட அவரே ரிமூவ் பண்ணி விடுவாரு. தேங்க் யூ ஆல்.